ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சோழனும் நிலாவும் தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சந்தாவை வந்து சேரன் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாருன்னா வீட்டில் எங்கே தங்க வைக்கிறது? இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கட்டிலும் பெட்டு மட்டும்தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது? நம்ம இன்னும் ஏதாவது செய்யணும். அதுக்கப்புறம் பாண்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க எங்கே தங்க வைப்பாங்க? ஐயோ, இவ்வளோ வேலைலாம் இருக்குதா? மேற்கொண்டு நம்ம ரூமெல்லாம் வேறு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னவோ நிஜம்தான் நிலா, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு ரொம்ப யோசிக்காத நிலா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவாங்க. இப்போ அண்ணன் சந்தா வீட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்குலாம் வசதி கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்கும். நீ எவ்வளோ வசதியான வீட்டில் வாழ்ந்துட்டு வந்த பொண்ணு, ஆனால் நீயே இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறல்ல, அப்போ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்களா? நீ ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? திரும்ப திரும்ப அதே சொல்லுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் என்னையே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு அதை சொல்கிறேன். இல்லைம்மா, நீ அவ்வளோ வசதியாக இருக்கிற வீட்டில் இருந்து வந்த பொண்ணையே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற. அவங்க சுமாரான இருக்கிற வீட்டிலேருந்து வந்தவங்களே வந்து இது அவங்களுக்கு பெரிய விஷயம், அதனால் அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நீ வந்து அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீ உன்னை பற்றி மட்டும் யோசி. உனக்கு என்ன வேணும், ட்ரெஸ் எப்படி பண்ணணும், எப்படி வந்து கிளிப்பு வேணுமா, எப்படி வேலை செய்யணும், நீ என்ன படிச்சிருக்கிற, எதில் நீ மோட்டிவ் பண்ணி அதில் எதனா வாழ்க்கையில் உயரத்துக்கு போகணும், அந்த மாதிரி யோசினில்ல. வீட்டு குடும்பத்தை வந்து அவங்க ஒய்ஃபை பார்த்துக்குவாங்க. இப்போ அண்ணன் வந்து சந்தாவை எப்படி வந்து பார்த்துப்பாரோ அதே மாதிரி நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கணும், அதனால் நீ வந்து இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நிலாவுக்கு சோழன்னு சொல்கிறாரு, நீ அதை பற்றி எல்லாமே யோசிக்காத, எல்லாமே தானாக நடக்கும். சந்தாவை பார்க்குறது அண்ணனோட பொறுப்பு, உன்னை பார்க்குறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் இப்படி எல்லாம் கண்டதையும் போட்டு யோசிக்காத அப்படின்னு சோழன் வந்து எவ்வளோ எடுத்து சொன்னாலும் நிலாவால் அதை வந்து யோசிக்காமல் இருக்க முடியல. சரி, நைட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கும் போது சேரன் வந்து போகா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். போகாவா அப்படின்னா என்ன டிஷ்ஷுனா அது அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. போகான்றது வந்து அவள் வச்சு செய்கிறதுடான்னு. ஆனால் உடனே பல்லவன் வந்து என்ன சொல்லுவான், அண்ணா இது நம்ம ஊர் டிஷ்ஷு கிடையாது, நார்த் இந்தியன் டிஷ்ஷு, அவங்க ஊரில் தான் அதெல்லாம் சாப்பிடுவாங்க. எப்போவுமே வந்து சேரன் என்ன சொல்லுவான்னா, சந்தாவுக்கு நான் கால் பண்ணி கேட்டால் உன்னை போகா சாப்பிட்டேன்னு சொல்லும், இல்லைன்னா வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன்னு சொல்லும். அதனால தானே இப்போவே செய்ய ஆரம்பித்தா தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஓ, அண்ணி வர்றதுக்காக நீ இப்போவே இதை வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணிக்கிறியா? செய்யினா, ஆனால் எனக்கு தயவுசெய்து இது கொடுத்துறாதண்ணா. எனக்கு வந்து இட்லி கறி குழம்பு, இல்லைன்னா பாண்டியனுக்கு வந்து பரோட்டா, பல்லவனுக்கு வந்து சப்பாத்தி அப்படின்வாங்க. என்ன ஆளுக்கு தனித்தனியாக அண்ணனுக்கு ஆர்டர் போட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அடுத்த செகண்டு நடேசன் வந்து நிறைய இட்லி கறி குழம்பு கொண்டு வந்து கொடுப்பாரு. இந்தாங்கடா இட்லி கறி குழம்பு சாப்பிடுங்க அப்படின்னு. டெய்லியும் இட்லி கறி குழம்பு வாங்கிட்டு வரீங்க, இது எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? ஏதோ கஷ்டப்படுறீங்க, வேலைக்கு போயிட்டு வர பிள்ளைங்க, நைட்டில் அசதியாக இருப்பீங்களே, சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தா என்னடா ஓவராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அந்த போகாக்கு இது தேவலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாருன்னா அது சாப்பாடு விஷயந்தான் அப்படின்னு சோழன் வந்து நிலாக்கிட்ட சொல்லுவார். சோழன் அப்படின்னு வர, அம்மா நான் வாய முடிட்டேம்மா, நான் எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரி தான் சோழன் வந்து சொல்லுவார். அடுத்த செகண்டு பாண்டியன் தான் போயிட்டு நடேசன்கிட்ட தான் விசாரிப்பார். காலைல டீ கடையில் அந்த டிஃபன் கடையில் நிற்கிறீங்க, திரும்பவும் மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை பார்த்தேன் நான், அங்கே தான் நின்றுட்டுருக்குறீங்க, இது என்ன புது பழக்கம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்டதுக்கு, எனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன், இதில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இப்போ இதுதான் கேள்வியா, இதுதான் கேட்க வந்தியா, முதல்ல இடத்த காலி பண்ணுறிய நீ அப்படின்ற மாதிரி தான் நடேசன் வந்து கேட்பார். இது எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வரல, இது வேறு எங்கேயோ போய் விஷயம் கொண்டு போய் விடும் போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொன்னதுக்கு, உடனே வந்து நடேசன் வந்து அதெல்லாம் எதுவும் இல்லைடா, நீ போறியா இல்லை நான் போட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் போக மாட்டார், அங்கேயே நிற்பார். உடனே நடேசன் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பி போவார். அடுத்த நாள் வந்து பட்ஜெட் போடுறதுக்கு நிலா வந்து நோட் புக் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அண்ணா கல்யாணத்துக்கு வந்து நம்ம பட்ஜெட் போட்டால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சரி நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க தானே செய்கிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நின்னா மட்டும் போதாதா, இதில் நம்மளுக்கு என்ன செலவு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சோழன் கேட்பார். அப்படி இல்லைங்க, நம்ம வந்து அவங்களுக்கு மோதிரம் போடணும்ல சந்தா, அது வந்து நம்ம ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி போட்டால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்ல, அவங்களுக்கும் அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு, உடனே நடேசன் வந்து, ஏமா அதெல்லாம் எவ்வளோ ரேட்டு தெரியுமா, அதெல்லாம் வாங்க முடியாதுமா, என்னம்மா நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லை அங்கிள் அதெல்லாம் வாங்கிக்கலாம், ஏன்னா ஒரு 50,000க்குள்ளார தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் இருப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு சேரன் உள்ளார போயிட்டு பணத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கொடுப்பாரு. நான் இது சீட்டு போட்டு கட்டி வச்சிருந்த பணம், நேற்று முந்தினதான் என் சீட்டு என் பேரில் விழுந்தது, இன்றைக்கி விழுந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தியா,
மோதிரம் வாங்க போக மீதி இருக்கிற காசு கல்யாண செலவுக்குன்னு வச்சுக்கோ, இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாரு. உடனே எல்லாருமே ஆச்சரியத்தில் உறைந்து போய் நிற்பார்கள். என்னென்னா எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது, நீ பணம் போட்டு இந்த அளவுக்குலாம் சேர்த்து வச்சுக்கிறன்றது இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு நடேசன் சொல்வார்ல, இனியாவது அவன் கல்யாணத்தை தள்ளி போட மாட்டான், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறது தான் விருப்பப்படுவான் அப்படின்னு கிண்டலாக சொல்லின்னு இருப்பார். நான் சொன்னல அது மாதிரி தான் நடந்துச்சு பாரு, இப்போ சேரன் பாரு எப்படி காசு கொண்டு வந்திருக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்வார். நிலா வந்து அங்கிள் கம்முன்னு இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னப்பா சொல்கிற அப்பா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி நாளைக்கு போய்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே வானதி தான் வருவாங்க. வானதி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பெரியமா தான் இருப்பாங்க. யாரும் ஆள் பேர் என்ன, ரொம்ப லவ் பண்ணுறியோ அதனால சண்டை போட்டுருக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதியோடைய பெரியமா வந்து கேட்பாங்க. ஆமாம் பெரியமா, முதல்ல நீ இங்கேருந்து வேறு வீட்டுக்கு போயேன், என்னால் ஃபோன் பேசக்கூட முடியல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, நான் என்ன போக மாட்டேனாடி சொல்கிறேன், உங்கள் அப்பா வீடு பார்த்து கொடுத்தா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி செம்பருத்தி சொல்லுவாங்க பெரியம்மா. உடனே வந்து இவங்க அடுத்த நாள் காலையில் வானதி வந்து பாண்டியன் கடைக்கு தான் போயிட்டு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பாண்டி, டெய்லியும் கொஞ்ச நேரம் வேறு கடையில் வேலை செஞ்சுருக்கலாமோ, இப்போ என்னால் கண்டினியூஸாக சம்பாதிக்க முடியல, இப்போ நகைக்கு வட்டி கட்டணும், வருமானம் பார்க்கணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இருக்கிற இந்த வண்டிக்கு வேறு வாங்கிட்டு அதுக்கு வேறு டியூ கட்டணும், என்னால் கண்டினியூஸாக வந்து ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செஞ்சுன்றது ஒரு லாபமே இல்லாத போகுது, அதனால் வெளி கடையிலே வேலை செஞ்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இப்போ நான் நினைக்கிறேன் பாண்டி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்னடி நீ எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கிற, நீ எதுவுமே பணம் போடாத இந்த அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறன்னும் போது எவ்வளோ பொறுப்பாக இருக்கிற, எவ்வளோ வந்து உஷாராக இருக்கிற, நல்லா வேலை செய்கிற, உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குது, அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படியே சொல்கிற பாண்டி, நான் உண்மையிலே நல்லா வேலை செய்கிறேன்னா, நல்லா தாண்டி வேலை செய்கிற, சூப்பராக வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, கடைக்காவது என்னால் வர முடியுது, ஆனால் என்னால் அங்கே வீட்டுக்கு வரவே முடியல, எதுவும் பேசவும் முடியல, எனக்கு கண்டினியூஸாக டைம் பிஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிச்சயதார்த்த விஷயம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எல்லாருமே வந்து இந்த மாதிரி 3 நாள் கழித்து போயிட்டு நிச்சயம் பண்ண போகிறோம், அன்றைக்கி நீயும் வரியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, என்னெல்லாம் கூப்பிட மாட்டேன், நான் நினச்சேன் உன்னெல்லாம் கூப்பிடாத இருப்பாங்களா, நிச்சயம் தானே அப்போவா போயிட்டு வந்துடலாம், ஜாலியாக இருக்கும், 2 நாள் ட்ரெயின்லேயே போயிட்டு வரலாம் நல்லா பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஐயோ எங்கள் வீட்டில் திட்டுவாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, உங்கள் வீட்டில் திட்டுறாங்கன்னா நீ பாட்டுனா அடம் முடிச்சிக்கிட்டு வராத, நான் வந்து அவங்க அனுப்பலைன்னா சொல்ல, நான் வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி பாண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே சோழனும் நிலாவும் தான் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவ்வளோ பாதி வேலை முடிஞ்சிச்சு, அண்ணா வந்து எவ்வளோ உஷாராக பணம் சேர்த்து வச்சுருக்கணும்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை, அது தேவைக்கு என்னும்போது கொண்டு வந்து கொடுக்குதில்ல, அது பெரிய விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சோழன் நிலாக்கிட்ட சொல்லும் போது, ஆமாங்க நான் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி இப்போ இந்த விஷயத்தை வந்து உங்கள் அப்பா கிட்ட சொல்லணுமே சார், நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு கல்யாணம் இருக்குது, அதனால் அவங்க வரமாட்டாங்க, சரி அவங்க வராங்களா வரலையே நம்ம ஒரு மரியாதைக்கு சொல்லிவிடுவோம் அப்படின்னு சோழன் வந்து நிலாவுடைய அப்பாவுக்கு தான் வந்து கால் பண்ணுவார். கால் பண்ணும்போது, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி அண்ணனுக்கு நிச்சயம் வச்சுருக்குறோம், லவ் பண்ணுற பொண்ணு தான், பீகார் வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சேலத்தில் ஒரு முக்கியமான கல்யாணம் இருக்குது மாப்பிள்ள, நான் சேலத்துலேருந்து தான் பேசின்னு இருக்கிறேன், நான் என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது, என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து சேரன்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் மனோகர் வந்து சொல்லுவார். சரிங்க மாமான்னு சோழன் சொல்லுவார். உடனே வந்து நிலாக்கிட்ட கொடுக்குற மாமான்னு சோழன் வந்து நிலாக்கிட்ட கொடுக்கும்போது, நிலாக்கிட்ட மனோகர் பேசும்போது, ஏம்மா ஒரு நிச்சயதார்த்தம்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் சொல்வீங்களா, இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்ல தெரியாதா, கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்களா அவனுங்க, இப்படி தான் இருப்பானுங்களா, ஒரு மரியாதையே தெரியுது இல்லையா, ஒரு மாமனார் வீட்டுக்கு அது என்னைக்கு சொல்லணுன்ற ஒரு அறிவு கூடவா இல்லை அவனுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லைப்பா, ஒரு எமர்ஜென்சியாக நடந்தது, இது வந்து முன்னாடி பேசி வச்சது கிடையாது, அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருந்ததுனால அங்கே போயிட்டு வந்தோம், அதனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நடக்குது, நீ என்ன தான் சொன்னாலும் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அம்மா சொல்லுவாங்க இது, இவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா அவங்க அண்ணனுக்கு கூடவா அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அப்பா ஏன்ப்பா இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. என்னவோ போங்கம்மா, நான் வரல, நான் இங்கே சேலத்தில் ஃப்ரெண்டோட கல்யாணம் உனக்கு கூட தெரியும்ல, அவருக்கு தான் இங்கே அவங்க பையனுக்கு கல்யாணம், அதனால் இங்கே தான் வந்திருக்குறோம், எல்லோரும் அம்மாலாம் இங்கே தான் இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துட்டு வரோம், கல்யாணத்துக்கு வேணால் அதுக்கும் கல்யாணத்துக்கும் இதே மாதிரி 3 நாளைக்கு முன்னாடியே கால் பண்ணாதீங்க, கொஞ்சம் பிஃபோராக எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறதுக்கு, சரிப்பா நான் வச்சிடறேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்க அப்பா வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, அதுக்கு இல்லைம்மா அவர் வராரோ வரலையே நம்ம சொல்லிடுறது நல்லது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். ஆனால் நடந்த விஷயத்த வந்து நிலா வந்து சோழன்கிட்ட சொல்ல மாட்டாங்க.
அதனால் இவனுங்க வந்து மனோகர் வந்து இவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவனுக்கு கல்யாணமா, நான் 3 நாளைக்கு முன்னாடி இப்போ தான் சொல்கிறானுங்க, அதனால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஆமாம் இப்போ அங்கே போய் யார் போய் பண்ணுவான், அதுலேயும் பீகாரில் நிச்சயதார்த்தம்னா யார் போவ, இவனுக்கெல்லாம் லவ் வேறு அப்படின்ற மாதிரி தான் இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணிக்கின்னு சிரிப்பாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் எல்லாருமே அடுத்த நாள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போவாங்க. எல்லாருக்குமே வந்து இவங்க ஆல்ரெடி வந்து பாண்டியன் பல்லவனுக்கு எல்லாமே வந்து நிலா வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ணனுக்கு வந்து இவங்க போயிட்டு சந்தாவுக்கு எடுக்கிறதுக்காக மறுபடியும் வந்து இவர் சேரனே போயிட்டு நானே எடுத்துகிட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்படியாப்பா, காமியன்னு நல்லா இருக்குதுப்பா, ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் எவ்வளோப்பா செலவாச்சு, நீ சொல்லியிருந்தா நான் காசு கொடுத்துருப்பேனே அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து நிலாக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம்னா நாங்கள் எல்லோரும் செய்ய மாட்டோமா, அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து யார் போட போகிறா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. நிலா வந்து பட்ஜெட் போடும்போது இவர் சோழன் வந்து தான் நான் வந்து டிக்கெட்டு செலவெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ஏற்கனவே எங்கள் ஃப்ரெண்டு தெரியும் இல்லையா, அதனால் நான் இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து இவங்க வானதி வீட்டில் வந்து நிச்சயதார்த்தத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்குது, நீ அப்படி எப்படி போவ, இப்போ கடை வேறு இருக்குது, கடை யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. அதுக்கு இல்லைம்மா பாண்டி தான் கூப்பிட்டுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு உடனே பாண்டியனும் பின்னாடியே வந்து நிற்பார். இல்லை நீங்கள் அமுச்சு விடுங்க, அண்ணனுக்கு தானே நிச்சயதார்த்தம், அண்ணனுக்கு முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் எங்கள் கல்யாணம் தானே, அதனால் பார்க்கட்டும், இப்போ வீட்டில் ஒரு ஆளாக ஆக போகிறான்னும் போது இந்த விஷயத்தில் அவளும் இருந்தான்னா கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லது இல்லைங்களா அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, சரிம்மா போயிட்டு எப்போ வருவீங்க, இப்போ கடை யார் பார்த்துக்கிறது, அந்த பையன் இருக்கிறான்ல அவன் பையன் பார்த்துக்கோம்பா, நான் டாக்டர்கிட்டையும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லுவாங்க. சரிம்மா அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மெக்கானிக் ஷாப் வந்து முருகன்கிட்ட சொல்லிட்டு, முருகா இந்த மாதிரி நிச்சயதார்த்தத்துக்கு நான் போயிட்டு வரேன், நீ கொஞ்சம் கடையை பார்த்துக்க, ஏன்னா என்னெல்லாம் கூப்பிட மாட்டேன் நிச்சயதார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து கூப்பிடுவார். டே நீ இல்லாமடா கடையை இப்போ பார்த்துக்கடா, கல்யாணத்துக்கு நம்ம போயிடலாம்டா, நிச்சயம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான்டா பண்ண போகிறோம், அதனால் வீட்டு ஆளுங்களை மட்டும் தான் வச்சு பண்ண போகிறோம், அதனால் நாங்கள் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், சரி போயிட்டு வா, நான் சேரன் கல்யாணத்துக்கு பின்ன நான் இல்லாதையா, நான் கண்டிப்பாக இருப்பேன், நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்புவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவர் நடேசன் தான் வந்து செம்பருத்திக்கிட்ட போய் நின்று பேசின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறோம், பீகாருக்கு போகிறோம், நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஐயோ அவ்வளோ தூரமா நான் வரமாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லை புள்ள வாயன் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சொல்லுவார். கடையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி அவ்வளோ தூரம் வருது, அப்புறம் உங்கள் பசங்கள்லாம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என் ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிக்குவேன் நான் அப்படின்னு. ஃப்ரெண்டா, ஐயோ எனக்கு வெக்கமாக இருக்குது, நீங்கள் வேறு அமைதியாக இருங்க, அவங்க என்ன தப்பாக நினச்சிக்க போகிறாங்க, நான் வேணால் கல்யாணத்துக்கு வரேன், நிச்சயதார்த்தத்துக்குலாம் போனாக்கா அப்புறம் எல்லாருமே வந்து யார் என்னன்னு கேட்பாங்க, அப்புறம் விஷயம் தெரிஞ்சால் தப்பாகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சரி நீ சொல்கிறதும் சரி தான், சரி நான் கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்றேன், பத்திரிக்கை முறையாக வச்சு நான் வந்து கூப்பிட்றேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, என் மேலே எவ்வளோ தான் அக்கறை உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து செம்பருத்திக்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ எல்லாமே வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி ட்ரெயினில் போகும்போது வானதியும் பாண்டியனும் பேசிக்கிட்டு வர மாதிரி இருக்கும். சோழன் எல்லாவும் இவர் சேரன் வந்து சந்தா கிட்ட பேசிட்டு வர மாதிரி இருக்கும். ஆக ஆளாளுக்கு ஜோடி ஜோடியாக பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவன் மட்டும் தனியாக உட்காந்துக்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்டா நீ மட்டும் டல்லாக இருக்கிறன்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆளாளுக்கு ஜோடியோடு சுற்றுறீங்க, இப்போ நான் மட்டும் தான் தனியாக இருக்கிறேன், பேசாது எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏன்டா படிக்கிற சின்ன பையன் தானடா, நீ படிக்கிற பையன் மாதிரி பேசுகிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து யார் சொல்லுவான்னாக்கா பாண்டியன் வந்து சொல்லுவார். ஆனால் போனேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.